ஹாய் ஜினுக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் மிஸ் பண்ணிங்கன்னா என்னன்னு தெரில. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்க எல்லாரையும். அப்புறம் எஃப்எஃப்லாம் கண்டினியூ பண்ண முடியல. எல்லாத்துக்கும் சாரி. ஒர்க்குடா அதான் என்னால் வரவே முடியல. ரொம்ப நாள் கழித்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னுலாம் தெரில. அப்புறம் வந்துட்டு பேட் பாய்ஸ் சீனியர் 9th எபிசோடு காணுன்னு சொன்னீங்க. நான் அப்லோட் பண்ணுறேன் அதையும். அப்புறம் எம்எஸ்டி வந்துட்டு என்னால் இப்போதைக்கு கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா எப்போயாவது நான் ஒரு ஒன் ஷாட்டு அந்த மாதிரி ஏதாவது போட ட்ரை பண்ணுறேன். சரி ரொம்ப நாளாக ஆச்சே, சரி ஏதாவது ஒரு ஒன் ஷாட் போடலான்னு தான் வந்திருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு தெரில. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் ஷாட் நேம் வந்துட்டு லவ் வித்து மாமா லஸ்ட்டு வித் மாமா, சாரி மாற்றி சொல்லிட்டேன். லஸ்ட்டு வித் மாமா. சரி ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சரி வாங்கடா டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய வெட்டிங் ஹாலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஜங்குக்கோட அம்மாவும் தயங்கோட அம்மாவும் தான் அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. வெட்டிங் ஏற்பாடு தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. டி மச்சான், ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? கிளம்புடா, டைம் ஆகுதுடா. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இந்த மேரேஜே சுத்தமாக பிடிக்கல. எதுக்கு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. டே மச்சான், இப்போ என்னடா பண்ணுறது? உன்னை பற்றி நீ வீட்டில் சொல்லியும் உங்கள் வீட்டில் கேட்கல. என்னதான் பண்ண சொல்கிற? அதை தான் நானும் கேட்குறேன். நான் தான் என்னை பற்றி சொல்கிறேன்னா எதுக்கு காதில் வாங்க மாட்டேறீங்க? எனக்கு இந்த மேரேஜெலாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. தயாங், வாங்க மேடம், வாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நான் தான் சொல்கிறேன்னா எனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கலன்னு எதுக்கே என்னை போட்டு இப்படி போடப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. டி ஏன்டா அப்படி பேசுகிற? அப்பாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவாருடா. அவர் கஷ்டப்படுவார்னா அந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. ஏன் உயிரை போட்டு எடுக்க சொல்லாத. என்னம்மா ரெடி ஆகிட்டானா? அதான் அத்தா டிடி அப்பாடா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அமைதியாக இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, உன் புருஷனோட சாவு என் கையில் தான். என்ன அம்மா அம்மாவனும் ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? டைம் ஆகுது, கீழே சீக்கிரம் கூட்டிட்டு வாடி. இந்த வரேங்க, நீங்கள் போங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஆப்போசிட்டில் உள்ள ரூமை தான் காமிக்கிறாங்க. மயிறு, என்னை விட்டுட்டு நீ அவனை மேரேஜ் பண்ண போறியா? வீட்டில் சொன்னியா இல்லையா? நான் சொன்னேன், ஆனால் வீட்டில் யாருமே கேட்கல. யார்கிட்ட சொன்னேன்? அது எங்கள் அம்மாட்ட தான் நான் சொன்னேன். என்ன சொன்னாங்க? அடித்தாங்க. உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், என்னை கொன்னே போட்டுருவார். அப்போது அவனை மேரேஜ் பண்ணிட்டு அவன் கூட குடும்பம் நடத்த போகிற, அப்படி தானே? இல்லை இல்லை லீசா, சொல்கிறத கேளு. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்போ என்னடி, என்ன நினச்சிட்ருக்க நீ? எனக்கு வாக்கு கொடுத்துட்டு டபுள் கேம் ஆடிட்டுருக்கியா? பசங்களே பிடிக்காதுன்னு சொன்னேன். இப்போ எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற? ஐயோ லீசா, எதுக்கு நீ இப்படி பேசுகிற? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுற தெரியும்ல. அதான் தெரியுது. மயிறு, மூடிட்டு ஃபோனை வைடி. தாரா டோர் ஓப்பன் பண்ணு, டைம் ஆச்சு, வா கீழே போகலாம். இதோ வரம்மா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஸ்டேஜில் தான் காமிக்கிறாங்க. தயாவும் தாராவும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. ஃபாதர் தான் ரிங்கை சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. இங்கே தயாங்க்கு தாராவோட மூஞ்சி பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல. அவன் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இங்கே தாராவுக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ வேறு வழியே இல்லாமல் 2 பேருமே ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இங்கே தாராவோட ஃபேமிலிக்கும் தயாங்கோட ஃபேமிலிக்கும் அவ்வளோ ஹாப்பி. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங்கும் தாராக்கும் தனி வீடு கொடுத்துருப்பாங்க. 2 பேருமே இப்போ அங்கே தான் போயிட்டுருக்காங்க. எதுவுமே பேசிக்கல. தயாங்க வீடு வந்தோன்னே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கும் வீட்டுக்குள்ளே போயிடுறான். தாராவும் அவளும் வீட்டுக்குள்ளே வரா. இப்போ தயாங் தான் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு தாராவை திரும்பி பார்க்குறான். தாராவும் தயாங்க பார்க்குறா. இங்கே பாரு, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. புரியுதா? நீ யாரோ நான் யாரோ இந்த வீட்டில். நம்ம பேரண்ட்ஸை பொறுத்தளவு நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவ்வளோதான். இந்த வீட்டுக்குள்ளே நீ யாரோ நான் யாரோ அதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, இதே தான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீட்டுக்குள்ளே நீ யாரோ நான் யாரோ தான். வெளியில் வேணால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிச்சிக்கலாம், ஆனால் நீ எனக்கு ஒய்ஃப் ஆக முடியாது. புரியுதா? அது மாதிரி நீயும் எனக்கு ஹஸ்பண்ட் ஆக முடியாது. அதையே நீ மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே ரூமுக்கு போயிடுறான். இப்படியே தான் அவங்க 2 பேருக்குள்ளே டேஸஸ் போகுது. 1 மந்த் ஆச்சு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி.
இதுக்கிடையில் 6 மந்த் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசியிருப்பாங்க. இப்போ தாரா தான் அவளோட வீட்டு அட்ரஸை யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா ஃபோனில். தயங் இதை உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கான். ஏய், யார்கிட்ட வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்ருக்க? ஏன் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா என்ன? ஆமாம், இது என்னோடய வீடு. என் வீட்டு அட்ரஸை நீ யார்கிட்ட கொடுத்துட்ருக்க? என் தம்பி யூஎஸ்லேருந்து காலேஜ் முடிச்சுட்டு இங்கே ஒர்க் பார்க்குறதுக்காக வரான். இங்கே தான் தங்குவான். என்ன, இங்கே தங்குவானா? இல்லை, யாரை கட்டு நீ இங்கே தங்க வைக்கிற? இது என்னோடய வீடு. இங்கே பாரு தயாங், உன்னோட வீடுன்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்காத. இன்னும் 5 மந்த்துக்கு இது என்னோடய வீடு தான், புரியுதா? அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது. அதுக்குன்னு வரவன் போகிறவங்களாம் இங்கே இருக்க முடியாது. இங்கே பாரு தயாங், அவன் ஒன்றும் வரவன் போகிறவன் கிடையாது. அவன் என்னோட தம்பி. அவன் இங்கே தான் வந்து இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் ரிங் ஆகுது. இப்போ தாரா தான் தயங்க பார்த்து, இங்கே பாரு, அவனுக்கு நம்ம விஷயம் தெரியாது. அவன் இருக்கிற வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறா. இங்கே தயாங் அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே எந்த பதிலுமே சொல்லல. அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். இப்போ நேராக தாரா டோரை தான் ஓப்பன் பண்ணுறா. இப்போ டோரை ஓப்பன் பண்ணால் ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக வந்து நிற்கிறான். அவன் பேக் சைடில் ஒரு ஹேண்ட்பேக் மாட்டியிருக்கான். கையில் ஒரு ட்ராலி வச்சுட்டு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு மாதிரி ஹாட் அண்ட் செக்ஸியாக நின்றுட்டுருக்கான். இப்போ தயாங் தான் ஜங்குக் அப்படி பார்க்குறான். பார்த்தோன்னே ஸ்டன் ஆகி நிற்கிறான். ஜங்குக் அப்படி மேலேருந்து கீழே வரையும் ஸ்கேன் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கோட ஒரு ஹேண்டு ஃபுல்லாக டேட்டூ. அவன் லிப்ஸில் ஒரு பியர்ஸிங்கு, லிப்ஸு கீழே ஒரு பியர்ஸிங்கு, அப்படியே கொஞ்சம் நெக்கில் வந்தால் 2 செயின், அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குனா ஹிப் அப்படி தெரியுது. அவனோட தொப்புலாம் தெரியுது. தொப்புளுக்கு மேலே தான் அந்த டிஷர்ட் இருக்குது. அவ்வளோ ஹாட்டாக வந்து நிற்கிறான். இப்போ தாரா தான் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணி வெல்கம் பண்ணுறா. ஜங்குக்கு அப்படியே தாராவை ஹக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரான். இப்போ அப்படியே தயாங்க காமிச்சா தயாங்கோட கண் ஜங்குக்கு மேலேருந்து நகரவே இல்லை. அவன் ஒவ்வொரு இன்ச்சும் அப்படியே ரசிச்சிட்டு இருக்கான். அவன் இப்போ தான் அப்படி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவன் கண் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் ஜங்குக்கோட லிப்ஸில் தான் லாக் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி லெஃப்ட் ஐஸோட ஜங்குக்கோட லிப்ஸே பார்த்துட்ருக்கான். அவன் போட்டிருக்க பியர்சிங்கு தான் அவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. இப்போ ஜங்குக் தான் திரும்பி தயாங்க பார்க்குறான். தயாங் ஸ்டில் ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்கான். மாமா 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 ஆ என்ன என்ன மாமா எப்படி இருக்கீங்க? மாமாவா? ஆமாம், அக்காவோட ஹஸ்பண்ட் மாமா தானே? என்னக்கா இதெல்லாம் தெரியாதா? தெரியும் ஜங்குக், அவருக்கெல்லாம் தெரியும். எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ போயிட்டு தயாங்க அப்படியே ஹக் பண்ணுறான். இங்கே தயாங்க அவ்வளோதான், அவன் உடம்பு அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுது. அவன் ஜங்குக்கோட பாடியை அப்படியே மொத்தமாக ஃபீல் பண்ணுறான். ஜங்குக்கோட ஆப்ஸு, செஸ்ட்டு, நெக்கு, ஷோல்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணுறான் ஜங்குக்கோட பாடியை. ஜங்குக்கோட ஸ்மெல்லு, ஜங்குக்கோட பாடி தயாங்க என்னமோ பண்ணுது. அவனுக்கு என்ன ஃபீல்னே தெரில. அவ்வளோ பிடிச்சிருக்கு தயாங்க்கு. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு தயாங்க பார்க்குறான். தயாங்கும் ஜங்குக்கை பார்க்குறான். அவன் ஐஸ் ஃபுல்லாக லஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட ஐஸை தான் பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக் தான், அக்கா ரொம்ப பசிக்குது, சாப்பிட்லாமா? வாடா, நான் சமைச்சி வச்சுருக்கேன், வா. ஏங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரா கூப்பிட்றா. இங்கே தயாங்க்கு ஒன்றுமே புரியல. அவன் அப்படி பார்க்குறான் தாராவை. வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி போகிறா. இப்போது டைனிங் டேபிளில் தான் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. யாருமே எதுவுமே பேசிக்கல. அப்படியே அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் தாராவை பார்த்துட்டு, என்னக்கா மாமா உன்னை எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பார்த்து கேட்குறான். இப்போ தயாங் தான் டக்குன்னு நிமிந்து ஜங்குக்கை பார்க்குறான். அது நல்லா தான் பார்த்துக்கிறாரு, நீ சாப்பிடு ஜங்குக். சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி தயாங்க தான் பார்க்குறான். தயாங் ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான் ஒரு மாதிரி. அவன் ஒரு சாப்பாடு எடுத்து வைக்கும் போதும் ஜங்குக்கு பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக்கும் தயாங்க பார்த்துட்டே அவனும் சாப்பாடு எடுத்து அப்படி வாயில் வைக்கிறான். அக்கா சொல்லு ஜங்குக்.
எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும். என் ரூம் எங்கே இருக்குது? அது ரூமு ஜங்குக், இந்த வீட்டில் ஒரு ரூமு தான்டா இருக்குது. என்ன, ஒரு ரூமு தானா? நான் எங்கே ஸ்டே பண்ணுறது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜங்குக், நீ எங்கள் ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கோ. என்னங்க, நம்ம ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம்ல? இங்கே தயாங் தான் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான் எதுவுமே சொல்லாமல். அக்கா, நீங்கள் 2 பேரும் இருக்கிற இடத்துல நான் எப்படி? அதெல்லாம் வேணாம், நான் ஹாலில் படுத்துக்கிறேனே. டேய் ஜங்குக், அதெல்லாம் வேணாம். எங்கள் ரூமில் உள்ள பெட்டு நல்லா பெரிய பெட்டு தான், தாராளமாக 3 பேர் படுக்கலாம். நீ அங்கேயே வந்து படு, சரியா? அக்கா, அதெல்லாம் வேணாக்கா. அவர் எதுவும் சொல்ல மாட்டார், நீ எதுக்கு அவரை பார்க்குற? உங்களுக்கு எதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எஞ்சி போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணி பெட்ரூமில் தான் காமிக்கிறாங்க. சென்ட்ரலில் தாரா, இந்த சைடு தயாங், இந்த சைடு ஜங்குக். நடுப்புற தாரா படுத்திருக்கா. தயாங்க்கு சுத்தமாக தூக்கமே வரல, அவன் அப்படியே படுத்துட்ருக்கான். இந்த சைடு ஜங்குக் தான் அவன் மொபைல் பார்த்துட்ருக்கான். நடுப்புற தாரா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஏய், மொபைல் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறியா? எனக்கு அந்த லைட் வெளிச்சத்தில் தூக்கம் வரல, நான் காலைல ஆஃபீஸ் போகணும். மாமா, நீங்கள் என்ன தூங்கலையா? இல்லை. ஓகே மாமா. இப்போ தாரா தான் அவள் கையை வச்சு ஒரு எத்துறா. தயாங்கோட நெத்தியில் பயங்கரமாக ஒரு அடி வந்துடுது. ஐயோ மாமா, என்னாச்சு? அடிக்குதே. எங்கள் அக்கா எப்போவுமே இப்படி தான், தூக்கத்தில் நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? நீங்கள் 1 மந்த்து எப்படி தான் சமாளிச்சிங்கன்னு தெரில. 1 மந்த்தா? இன்றைக்கி ஒரு நாள் தான் நீங்கள் படுக்கிறேன். ஐயோ வலிதே. ஏய், நீ பேசாமல் இந்த சைடு வந்து படு. ஏன்னா அங்கேயா? ஆமாம், நான் காலைல ஆஃபீஸ் கிளம்பணும், எனக்கு தூங்கணும். நீ இந்த சைடு வந்து படு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இந்த சைடு வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாராவை 2 பேரும் அப்படி நவுத்திட்டு ஜங்குக் தான் இப்போ தயாங் பக்கத்தில் வந்து படுக்கிறான். இப்போ ஜங்குக் தான் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு சாங் ப்ளே பண்ணிவிட்டு அப்படி படுத்திருக்கான் கண்ணை மூடிட்டு. இந்த தயாங் தான் ஜங்குக்கு பார்க்குறான். இப்போ தயாங் ஜங்குக்கோட ஹிப்பில் அப்படியே கை வச்சுட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் ஸ்டில் அப்படியே தான் படுத்திருக்கான். இப்போ தயாங் தான் அந்த கையை கொஞ்சம் கொஞ்சமாக ரப் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ட்ராயருக்குள்ளே கையை விடுறான். ஜங்குக் டக்குன்னு அப்படி திரும்பி படுக்கிறான் தயாங் ஃபேஸ் பண்ண மாதிரி. தயாங் டக்குன்னு கையை எடுத்துடுறான். தயாங் அப்படியே கையை எடுத்துகிட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே தயாங் ஃபேஸ் கிட்ட க்ளோஸ் அப்பில் படுத்திருக்கான். ஜங்குக்கோட மூச்சு காற்று தயாங்கோட ஃபேஸில் அப்படியே அடிக்குது. இது தயாங்க்கு ஒரு மாதிரி பண்ணுது. தயாங்கோட ஐஸு இப்போது ஜங்குக்கோட லிப்ஸுக்கிட்ட தான் போகுது. அந்த லிப்ஸுக்கு கீழே உள்ள மோல், அந்த பியர்சிங் எல்லாமே என்னமோ பண்ணுது. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கோட லிப்ஸே. இப்போ தயாங் தான் ஜங்குக்கோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ணி சக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இப்போது அவனோட லிப்ஸை அப்படியே எடுக்கிறான். எடுத்தோன்னே ஜங்குக் தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி தயாங்க பார்க்குறான். பார்த்தோன்னே தயாங்க அப்படியே ஷாக் ஆகிடுது. என்ன மாமா, நான் கூட ஏதோ நினச்சேன், நீங்கள் என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிடுறான். இப்போ தயாங்க்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, அப்படியே ஹார்ட் பீட்லாம் நின்ன மாதிரி இருக்குது. அப்படியே படுத்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. தயாங் தான் ஃபஸ்ட்டு வேக்க பார்க்குறான். திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். தயாங்க்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமோ, காலைல கேட்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இருந்துச்சு. இப்போது கீழே கிச்சனுக்கு தான் போகிறான். இங்கே பாரு லீசா, எதுக்கு இப்படி பண்ணுற? நான் தான் வரேன்னு சொல்கிறேன்னா நீ இப்படி பண்ணுற? நான் வரேன். தாரா, ஒரு நிமிஷம் லீசா. என்ன? காஃபி வேணும். இத்தனை நாள் நீ தானே போட்டு குடிச்ச, இப்போ என்ன என்கிட்ட கேட்குற? நீயே போட்டு குடிச்சிக்கோ. தயாங் எதுவுமே சொல்லலை. அவன் அப்படியே கிச்சனுக்குள்ளே வரான். தாரா அப்படியே கிச்சனை விட்டு வெளில போகிறா. போயிட்டு ரிட்டன் வந்து, நான் வெளில போகிறேன், நைட்டு வர லேட் ஆகும், வந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கும் போயிடுறா. இங்கே தயாங் எதுவுமே சொல்லலை. அவன் பாட்டுக்கும் காஃபி போடுறான். காஃபி போட்டுட்டு ஒரு கப்பில் அப்படியே ஊற்றுறான். பக்கத்தில் இன்னொரு கப்பு இருக்குது. அந்த கப்லேயும் அப்படியே காஃபி ஊற்றிட்டு லைட்டாக சிரிக்கிறான். என்னடா ஆச்சு உனக்கு?
இப்படிலாம் இல்லையே. சரி ஓகே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப் காஃபியை அப்படியே எடுத்துகிட்டு ரூமுக்கு தான் வரான். இப்போ தயாங் தான் அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். இப்போ ரெஸ்ட் ரூம் சைடில் தான் பாட்டு சவுண்டு கேட்டுட்ருக்கு. அவன் அந்த காஃபி கப் அங்கே வச்சுட்டு அப்படியே பார்க்குறான். ரெஸ்ட் ரூம் டோரு லைட்டாக ஓப்பனில் இருக்குது. ஜங்குக் தான் அங்கே ஒன்றுமே போடாமல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்கான். இங்கே தயாங்கோட ஐஸ் ஃபுல்லாக லஸ்ட்டு தான். லஸ்ட் ஐஸோட ஜங்குக்கை அப்படி பார்த்துட்ருக்கான். அந்த ஷவர்லேருந்து வர தண்ணி ஜங்குக்கு மேலே பட்டு அப்படியே கீழே மூவ் ஆகிட்டுருக்கு. அவன் அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். இப்போது அவனோட மொபைலை எடுத்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த ஃபோட்டோ எடுக்கிற சவுண்டு இப்போ ஜங்குக் தான் கேட்குது. அவன் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். இங்கே தயாங் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்படியே அவன் கையில் அந்த கேமரா வச்சுட்டு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு ஒரு சைடு பார்த்துட்டு இந்த சைடு அவன் பட்டனை அழுத்திக்கிட்டே இருக்கான். அந்த ஃபோட்டோ அப்படியே எடுத்துகிட்டே இருக்கு. இப்போ ஜங்குக் தான் அவன் ஹேரை அப்படியே ஃபிளிப் பண்ணிவிட்டு தயாங்க பார்த்து என்னங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறான். இப்போ தயாங் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட தான் வரான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறான். ஜங்குக் அப்படியே ஸ்டில் அப்படி நின்று பார்த்துட்டே இருக்கான். அவன் எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த ஷவரில் நனைஞ்சிட்டு தயாங் வரதை அப்படியே பார்த்துட்ருக்கான். தயாங்கோட ஐஸில் அவ்வளோ லஸ்ட்டு. இங்கே ஜங்குக்கும் அப்படி தான் இருக்குது. 2 பேருமே லஸ்ட் ஐஸோட அப்படியே பார்த்துட்ருக்கானுங்க. தயாங் அப்படியே ஜங்குக்கு அப்படியே வாளோட பின் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கும் தயாங்கோட ஹேரை பிடிச்சிட்டு அவனும் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே மாறி மாறி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. தயாங்க அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கோட நெக்குக்கு தான் வரான். மாமா 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 தயாங்க அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கு பாடி ஃபுல்லாக அவன் கையை வச்சு ரப் பண்ணுறான். ஒரு இடம் இல்லாமல் ஜங்குக்கோட பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக் தான் இங்கே ஒரு மாதிரி ஆகுது. அவன் கண்ணை மூடி ஃபீல் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட நெக்கில் தான் அப்படியே வெட் கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்கான். இங்கே ஜங்குக்கால சுத்தமாக முடியல. மாமா 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 இப்போ தயாங் தான் டக்குன்னு அவன் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஆப்போசிட்டில் ஜங்குக் தான் வந்து நின்றுட்டுருக்கான். என்னாச்சு மாமா, ஏன் அப்படி நிற்கிறீங்க? அதான் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க இங்கே? அது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஜங்குக்கு மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். ஜங்குக்கு ஒரு டவல் கட்டிட்டு தயாங் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கு தள்ளிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடுறான். ஜங்குக்கு போகிற தயாங் அப்படி பார்க்குறான். தயாங் தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணுறான். லாக் பண்ணிட்டு டாய்லெட் இது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அதில் உட்காடுறான். அவனுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் கண்ணு முன்னாடி ஜங்கு குளிச்சது மட்டும் தான் வந்து நிற்குது. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் கண்ணை மூடி எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே அவன் ட்ராயருக்குள்ளே கை விட்டு அவனுக்கு அவனே ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் ஜங்குக் மாமா மாமா ஜங்குக் ஜங்குக் இப்படி அவன் செல்ஃபாக பண்ணிவிட்டு அப்படி லீக் பண்ணுறான். அப்போ தான் அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகுது. அப்படி அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போது கீழே தான் இறங்கி வரான். இப்போ தயாங்க்கு ஒரு ஃபோன் கால் தான் வருது. அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ தயாங். சொல்லுங்கள் சார். இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் வர வேணாம், நான் ஒரு ஒர்க் தரேன், அதை வீட்டிலேருந்து பாருங்கள். இமெயிலில் 2-3 ஃபைல் அனுப்பிச்சுட்ருக்கேன், அதை செக் பண்ணணும் ஃபுல்லாக. நாளைக்கு அந்த 3 ஃபைலையும் எனக்கு சப்மிட் பண்ணணும், ஓகேவா? ஓகே சார். ஓகே அப்படின்னு பேசிவிட்டு இப்போ கால் கட் பண்ணிட்டு இப்போது லேப்டாப்பை எடுத்து மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். அந்த மெயிலை பார்த்தோன்னே தயாங்க்கு தலையெல்லாம் சுற்றுது. அவன் அப்படி பார்த்துட்ருக்கான் டென்ஷனோட. அத்தப்பாடு, இதுக்கு தான் நான் ஆஃபீஸ் வர வேணான்னு தோணியாடா? இவ்வளோ ப்ராஜெக்டை நான் எப்படி முடிக்கிறது இன்றைக்கி ஒரு நாளில்? டென்ஷன் வேறு கிளப்பிட்டுருக்கான் அத்தா அப்படின்னு அவன் பாஸை திட்டிக்கிட்டே இப்போ மேனேஜருக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி இப்போது என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அவனுக்கு செம்ம கோவமாக வருது. இப்போ ஜங்குக் தான் தயாங்கிட்ட வந்து நிற்கிறான். அவன் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான், வெறும் ட்ராயர் மட்டும் தான் போட்டிருக்கான், மேலே எதுவுமே போடல. மாமா
மாமா தயாங் காதலே வாங்கல. அவன் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் லேப்டாப்பில் வச்சுட்டு அப்படி பேசிகிட்டே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். மாமா மாமா ம் நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? இல்லை, இங்கே ஒர்க் கொடுத்துருக்கானுங்க. ஓ, உங்களுக்கு சேர்த்து சமைக்கவா? பசிக்குதா உங்களுக்கு? ஓ, கொஞ்ச நேரம் நீ அங்கே போறியா? என்னை டென்ஷன் ஆக்காத போ. என்ன பசிக்குதான்னு தானே கேட்டேன், வேறு என்ன கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் கிச்சன் போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளோ நேரம் ஜங்குக்க தயாங் பார்த்துருக்கவே மாட்டான். இப்போ அவன் ஃபோன் பேசிக்கிட்டே லைட்டாக திரும்பினா நேராக கிச்சன் தான். பார்த்தா ஜங்குக்கோட பேக் வேவ் தான் அவ்வளோ அழகாக தெரியுது. அவன் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான், வெறும் ட்ரௌசர் மட்டும்தான் போட்டிருக்கான். இங்கே ஃபோனில் மேனேஜர் தான் கற்றுன்னு கத்திகிட்டு இருக்கான் தயாங்கிட்ட. இப்போ தயாங்க்கு அது எதுவுமே காதில் விழுகலை. ஜங்குக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறான். அவங்க சமைக்கிறது அப்படியே ஸ்லோ மோஷனில் தெரியுது. இப்போ அப்படியே தயாங் அந்த ஃபோன் காலை கட் பண்ணிட்டு லேப்டாப் அங்கே வச்சுட்டு நேராக கிச்சனுக்குள்ளே தான் வரான். இப்போது ஜங்குக்கோட பேக் சைடில் அப்படியே ஒட்டிட்டு வந்து நிற்கிறான். ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படியே சமைக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறான். இப்போ தயாங் அவனோட பார்ட்டை வச்சு ஜங்குக்கோட பேக் சைடில் அப்படியே ஹிட் பண்ணுறான். ஜங்குக் டக்குன்னு ஃப்ரண்ட் பக்கமாக திரும்பின அடுத்த செகண்டு மறுபடியும் க்ளோஸ்அப்பில் வந்து ஃப்ரண்ட் சைடில் அப்படியே அவனோட பார்ட்டை வச்சு டக்குன்னு இடிக்கிறான். ஜங்குக் தான் ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு தயங்கே பார்க்குறான். தயாங்கோட ஐஸ் ஃபுல்லாக ஜங்குக்கோட லிப்ஸில் தான் இருக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கோட லிப்ஸையே. மாமா இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே தயாங் ஜங்குக்கு அப்படியே தூக்கி அந்த கிச்சன் கவுண்டர் மேலே தான் உட்கார வைக்கிறான். ஜங்குக்கும் தயாங் ஹெட்டை பிடிச்சி அவனும் பேக் கிஸ் பண்ணுறான் பயங்கரமா. தயாங்கோட ஹேண்டு ஜங்குக்கு பாடி ஃபுல்லாக அப்படியே தடவுது. ஜங்குக்கோட ஹேண்டும் அப்படி தான் தயாங் பாடி ஃபுல்லாக அப்படியே தடவிட்டு இருக்கான். 2 பேரும் அப்படியே தடவிட்டே மாறி மாறி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. தயாங் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கோட நெக்கு, செஸ்ட்டு, ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே போகிறான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு அப்படியே நீல் டவுன் போட்டு இப்போ ஜங்குக்கோட பார்ட்டுக்கிட்ட தான் அவனோட ஃபேஸை வச்சு ஒரு மாதிரி அங்கே ரப் பண்ணுறான். இந்த ஸ்மெல் நல்லா இருக்கு. இப்போ தயாங் அப்படியே ஜங்குக்கோட ட்ராயரை தான் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஜங்குக் டக்குன்னு தயாங்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே தயாங்க பார்க்குறான். தயாங்கும் என்னங்கிற மாதிரி நிமிந்து ஜங்குக்கை தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக் அவன் லெக்கு தூக்கி தயாங்கோட ஷோல்டர் மேலே வச்சுட்டு அவன் தம்பிங்கிறால தயாங்கோட லிப்ஸை அப்படியே ரப் பண்ணுறான். தயாங்க அப்படியே உட்காந்துட்டு பார்க்குறான். என்ன மாமா, என் மேலே அவ்வளோ ஆசையா என்ன? எங்கள் அக்கா உன்னை சரியாக கவனிக்கலையா? இப்போ தயாங் தான் ஜங்குக்கு பார்த்து ஸ்மிக் பண்ணிவிட்டு அக்காவை எனக்கு சுத்தமாக முடியாது, என் டேஸ்ட்டே வேறு. என்ன சொல்கிறீங்க? எங்கள் அக்காவை பிடிக்காதா? அப்போது என்ன? ஒன்று பிடிச்சதுனால தானே ஒன்று ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கோட ட்ராயரை பிடிச்சி இழுத்து தூக்கி போடுறான். அப்போது என் மேலே உங்களுக்கு லஸ்ட்டு மட்டும் தானே இருக்குது, சொல்லுங்கள் மாமா. இப்போ நான் இதை சொல்லி ஆகணுமா என்ன? சொல்லணும். சொல்கிறியா மாமா? சொல்கிறியா மாமா? லஸ்ட், ஒன்லி லஸ்ட் வித் மாமா. மாமா 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 மாமா. விளக்கு அணைச்சா போதும் எல்லாம் விளக்கு மாறும் ஒன்று தாங்க. சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சொல்வோமே பாப்பா, சொல்வோமா பாப்பா? சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சொல்வோமே
சொல்றியா மாமா